பல இடங்களில் இந்த ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இனத்தால் மதத்தால் மக்களை பிரித்து கலவரம் உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் கடைசியில் ஏமாற்றத்தை தழுவினார்கள். ஒரு சில இடங்களில் எங்கள் திருக்கோயிலுடைய ஈவோக்களே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில திருக்கோயில்களில் யாருடைய முன் அனுமதியும் பெறாமல் குண்டர்களை வைத்து திருக்கோயிலுடைய LED திரைகளை அமைத்து ஏதோ அவர்கள் வீட்டு விசேஷத்தை போல் திருக்கோயில்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியிலே ஏமாற்றம்தான் பரிசாக கிடைத்தது. அந்த ஏமாற்றத்தின் விளைவுதான் தினந்தோறும் ஒன்றியத்திலே இருக்கின்ற உயர் பதவியிலே இருக்கின்ற அமைச்சர் முதல் கொண்டு தமிழகத்திலே இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள் வரை தொடர்ந்து ஏதாவது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை மத ரீதியாக இன ரீதியாக பிளவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகள் தமிழக மண்ணிலே எடுபடாது. ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று கருதுபவர்கள் தமிழக மக்கள். ஆன்மீகத்தை அரசியலோடு கலந்து அதில் லாபம் ஈட்டலாம் என்று நினைப்பவர்களுக்கு தமிழக மாநிலம் உகந்தது இல்லை. ஏனென்றால் இந்த தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய முதல்வர் எம்மதமும் சம்மதமே என்று சொல்லுபவர், எதற்கும் அஞ்சாத இரும்பு மனிதர் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆகவே இதுபோன்ற சூழ்நிலைகளை உருவாக்கி குளிர்காயலாம் என்று நினைப்பவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை புகற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துறை சார்பிலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சொல்வதைத்தான் செய்வார்கள். நிச்சயம் அதற்குண்டான பணிகளை துறையும் அரசும் மேற்கொள்ளும். அவருக்கு எப்பயுமே தின்பண்டங்கள் மீதுதான் ஆசை. உதாரணம் சொல்லக்கூட தெரியாது. அவர் காலத்தில் அவர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு ஒரு கிளைக்கழகத்தில் ஒரு கொடியை கூட கட்டியவர் இல்லை. ஒரு துண்டு 30-40 என்று சொல்லப்படுகின்ற போஸ்டரை கூட ஒட்டியவர் இல்லை. ஒரு துண்டு பிரசுரத்தை கூட அடித்தவர் இல்லை. கொடி கட்டியவர் இல்லை. பொதுக்கூட்டங்களில் பேசியவர் இல்லை. பொதுக்கூட்டம் போட்டவர் இல்லை. அவருக்கெல்லாம் மாநாடை பற்றி என்ன தெரியும்? ஆகவே இந்த மாநாடு என்பது கொள்கை ரீதியாக கூட்டப்பட்ட ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய செயலை, இந்த மாநாட்டினுடைய வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கு விதிக்கப்படாத தடையை விதித்ததாக பொய் பிரச்சாரம் பரப்பினார்கள். வழிபாட்டுகளுக்கு தடை என்றார்கள். உணவு வழங்குவதற்கு தடை என்றார்கள். அதெல்லாம் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அன்றைய ராமர் தினத்தன்றே, ராமர் கோயில் திறப்பு தினத்தன்றே தமிழகத்திலே இருக்கின்ற 3 பிரசித்தி பெற்ற கோயில்கள், ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில், நம்முடைய பவானி அம்மன் பெரியபாளையத்திலே இருக்கின்ற கோயில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்களில் முழுவேளை அன்னதான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு துவக்கி வைத்தார்கள். இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 9 திருக்கோயில்களில் 3 நேர அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம். 17 திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டத்தை மீண்டும் வழங்கி இருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு நாளைக்கு 92,000 பக்தர்கள் உணவருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆண்டிற்கு 105 கோடி ரூபாயை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். 20 திருக்கோயில்களில் முழு நேர அன்னப்பிரசாத திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பழனியிலே தைப்பூசத்திற்கும் பங்குனி உத்திரத்திற்கும் தினந்தோறும் 10,000 பக்தர்களுக்கென்று 2 லட்சம் பக்தர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். பழனி கல்லூரியிலே ஒரு நாளைக்கு 4,000 சிறார்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நெல்லையப்பர் திருக்கோயிலில் திருவிழா காலங்களில் 500 பேர்களுக்கு தினந்தோறும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பட்டூர் பிரம்மதீஸ்வரர் திருக்கோயிலில் வேழந்தோறும் 500 பேர்களுக்கு உணவருந்திக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய வடலூர் வள்ளலார் கோயிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு 3 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் என்று
30,000 பேர்களுக்கு உணவினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி அட்சய பாத்திரமாக இருக்கின்ற இந்த ஆட்சியை ராமர் தினத்தன்று நாம் எங்கும் அன்னதானத்தை தடை செய்தோம் என்று பரப்புகின்ற விஷமத்தை மக்கள் செய்மடுக்க மாட்டார்கள். பக்தர்களும் இது குறித்து எந்தவிதமான ஒரு சுணக்கமும் ஏற்படாது. பக்தர்கள் மனநிறைவோடு இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அன்னதான பிரபு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள்.